கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு ஆபத்து, ஒரு கஷ்டம் வருகிற பொழுது நீங்க யாரை கூப்பிடுகிறீர்கள்? நீங்க மனிதரை கூப்பிடுகிறீர்கள், உங்களுடைய அம்மா அப்பாவை கூப்பிடுகிறீர்கள். ஒரு ஆபத்து வருகிற பொழுது ஐயோ அம்மா அப்பான்னு சொல்லி தான் நாங்கள் எல்லோருமே கத்துக்கிறோம் இல்லையா? ஆனால் அவர்கள் எங்களை பக்கத்திலே இருக்கிற பொழுது, நாங்கள் அந்த ஆபத்து நேரத்திலே கத்துகிற பொழுது பக்கத்தில் இருந்தால் அவர்கள் எங்களுக்கு உதவி செய்வார்கள். அதே நேரம் நாங்கள் தூரத்திலே இருக்கிற பொழுது எங்களுக்கு ஒரு ஆபத்து வருகிறது என்று சொன்னால் அந்த நேரம் நாங்கள் ஐயோ அம்மா அப்பான்னு சொல்லி கத்துகிற பொழுது நிச்சயமாக அவர்கள் எங்களுக்கு பக்கத்திலே எங்களுக்கு உதவி செய்ய முடியாது. அப்ப அந்த நேரத்திலே எங்களை காப்பாற்றுவது யார்? கர்த்தர் காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. அப்ப அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நீ உன்னுடைய ஆபத்து காலத்திலே உனக்கு ஒரு பிரச்சனை வருகிற பொழுது நீ மனுஷனிடம் சொல்லி அழுவதை விட என்னை கூப்பிடு, நான் உன்னை அந்த இடத்திலே காப்பாற்றுகிறேன். ஏனென்று சொன்னால் மனிதன் எல்லா நேரங்களிலுமே உன்னிடம் வர முடியாது. நான் உன்னிடம் வருகிறேன், நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நாங்கள் வேதத்திலிருந்து நாங்கள் பார்க்கிற பொழுது சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ எந்த ஆபத்தில் இருந்தாலும், எந்த இக்கட்டில் இருந்தாலும், என்ன பிரச்சனையில் இருந்தாலும் நீ என்ன கூப்பிடு, நான் உன்னை காப்பாத்துறேன். அப்பா ஏசப்பா என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை பேசு, ஒரு வார்த்தை கூப்பிடுன்னு நான் ஓடி வாரேன். ஓடி வந்து உன்னை அணைச்சு கொள்றேன். அப்படி என்னோட மார்போட அணைச்சு கொள்றேன், என்னோட உள்ளங்கைகளிலே உன்னை வச்சு தாங்குறேன். ஒரு வார்த்தை கூப்பிடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னு சொன்னா மனுஷன் எல்லா நேரத்திலையுமே நம்ம கிட்ட வருவதில்லை. ஒரு விபத்து நடக்குது, நமக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு சொன்னா அந்த இடத்துல நாங்கள் ஐயோ அம்மா அப்பான்னு சொல்லி கத்துறோம். ஆனா அந்த இடத்துல எங்களோட அம்மா அப்பா யாருமே வாரதில்லை. அப்ப நாங்க அந்த இடத்துல காப்பாற்றப்படுகிறோம். யார் காப்பாத்துகிறா? கர்த்தர் காப்பாத்துகிறார். ஹல்லேலூயா. அப்ப அவர் தான் காப்பாத்துகிறார். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த உலகத்திலே சுனாமி வந்தது, எத்தனையோ ஜனங்கள் மரித்து போனார்கள். நாங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். யார் காப்பாற்றியது? கர்த்தர். அதே போல உலகத்திலே யுத்தங்கள், போர்கள் நடந்தது. ஸ்ரீலங்காவிலே நடந்தது. எத்தனையோ வருட காலமாக எத்தனையோ பேர் மரித்தார்கள். நாங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். யார் காப்பாற்றியது? கர்த்தர் காப்பாற்றினார். ஹல்லேலூயா. அப்ப நாங்கள் அவருக்கு பிரியமானவர்களாக இருந்த போதுதான் அவர் எங்களை காப்பாற்றினார். அவர் எங்கள் மேல் அன்பாயிருக்கிறார், பாசமாயிருக்கிறார், அக்கறையாயிருக்கிறார். அதனால் தான் அவர் எங்களை காப்பாற்றினார். அப்ப உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்து வார நேரத்திலும் இனிமேல் நீங்க கர்த்தரை கூப்பிடுங்க, ஏசப்பாவை கூப்பிடுங்க. ஏசப்பான்னு சொல்லி நீங்க ஒரு வார்த்தை கூப்பிடுங்க, அவர் ஓடி உங்களை உள்ளங்கைகளிலே வைத்து தாங்குவார். ஏனென்று சொன்னால் அவர் எங்க எல்லோரையுமே அவருடைய உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.